Exercise 6.3 la first problem. From the top of a rock 50√3 meter high, the angular depression of a car on the ground is observed 30 degree. Find the distance of the car from the rock. அதாவது ஒரு ராக் இருக்கு, ராக்கோட ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 50√3. ஸோ ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் என்ன இருக்குது, ஒரு கார் இருக்குது. அந்த காரை எவ்வளோ ஆங்கிளில் பார்க்குறாங்க 30 டிகிரி பாருங்க. இது வந்து அந்த நம்ம வந்து ஐ லெவல் சொல்லுவோம், சி லெவல். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பார்ப்போம் இல்லையா, ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கறதுல இருந்தால் நம்ம கீழே குனிஞ்சு பார்க்குறோம். அந்த அந்த ஐயோட இது வந்து இது பண்ணி பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல ஆங்கிள் வந்து 30 டிகிரி. அப்போ இது 30னா அப்போ ஆல்டர்னேட் ஆங்கிள் அப்படின்னு போது இது 30 வரும். இப்போ என்ன கேட்குறேன்னா, இந்த டிஸ்டன்ஸ் இந்த காருக்கும் அந்த ராக்குக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அதை தான் போட போகிறோம். ஸோ ஒரு கொஷினை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கான ரஃபாக டயக்ராம் நீங்கள் போகிறதுல தான் இருக்குது. சரிங்களா? அந்த டயக்ராம் ரஃபாக போட்டுட்டு என்ன கேட்குறாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம கிட்டத்தட்ட சம்ம முடிச்ச மாதிரி தான். பாருங்கள், டயக்ராமாக தான் போட்டிருக்காங்க பாருங்கள். 30 டிகிரி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேஆர்சி அப்படின்னு லெட்டர்ஸ் எடுத்து நம்ம ஏபிசி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், நம்ம விருப்பம் தான். சரிங்களா? எந்த லெட்டர் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, ஆர்கே எவ்வளோ அப்படின்னா 50√3. எம் இதுதான் ஹைட் ஆஃப் த ராக். அதுக்கடுத்து எக்ஸ் வந்து என்னது, சி வந்து பொசிஷன் ஆஃப் த காரு, எக்ஸ்ன்றது என்னது த டிஸ்டன்ஸ் பிட்வீன் கார் அண்ட் த ராக். ராக்குக்கும் காருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ். சரிங்களா? ஓகே, ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ என்ன இங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்க தீட்டா தான், தீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது கொடுத்துருக்காங்க, அட்ஜசன்ட் கேட்குறாங்க. அப்போ ஆப்போசிட் அட்ஜசன்ட் ரெண்டும் வர்றது எதுனா டேன் தீட்டா தான். அப்போ டேன் தீட்டா தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். பாருங்க, டேன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட், டேன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் என்னமா ஆர்கே டிவைடட் பை கேசி. tan 30 டிகிரி, tan 30 வந்து என்னது 1/√3 ஈக்குவல் டு ஆர்கே என்றது ஆப்போசிட் சைடு, அதான் ஹைட் ஆஃப் த ராக்கு எவ்வளோ 50√3 டிவைடட் பை கேசி வந்து எக்ஸ். அவ்வளோதாம்மா, முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண நம்ம எக்ஸ் தானே வேணும், எக்ஸை வேணும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, இந்த எக்ஸை கிராஸ் பண்ணிடலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 50√3 இன்ட்டு இந்த √3 வந்து பார்த்தீங்கன்னா 1/√3க்குள்ளே அதை அந்த சைட் பண்ணால் மல்டிப்ளை ஆகிடும். அவ்வளோதான். இந்த √3 இன்ட்டு √3 மல்டிப்ளை பண்ணும்போது 3 ஆகிடுமா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 50 இன்ட்டு √3 இன்ட்டு √2 கேன்சல் ஆகிடு 3. அப்போ 50 இன்ட்டு 3 150. அப்போ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கார் அண்ட் த ராக் வந்து பார்த்தீங்கன்னா 150 மீட்டர் டிஸ்டன்ஸ். அடுத்த ப்ராப்ளம், அடுத்த செகண்ட் ப்ராப்ளம். த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பில்டிங்ஸ் இஸ் 70 மீட்டர். நல்லா புரியுமா? 2 பில்டிங் இருக்குமா? சரிங்க, 2 பில்டிங் இருக்குது. இப்படி போட்டேன், நான் போட்டது புரியுதா பாருங்க. 2 பில்டிங், ஆனால் ஒன்று ஹைட் அதிகமாக ஒன்று ஹைட் கம்மியாக இருக்குது. இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 70 மீட்டர் கொடுத்துருக்காங்க, ரெண்டு பில்டிங் உள்ள டிஸ்டன்ஸ். த ஆங்குலர் டிப்ரெஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பில்டிங் when seen from the top of the second building. நல்லா புரியுமா? டாப் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பில்டிங்லேருந்து செகண்ட் பில்டிங் உடைய டாப்பை வந்து எவ்வளோ ஆங்கிளில் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45. இந்த இடத்துல 45 ஆங்கிளில் பார்க்குறேன். அப்போ இங்கே 45 வரும். இஃப் த ஹைட் ஆஃப் த செகண்ட் பில்டிங்கோட ஹைட் வந்து கொடுத்துட்டாங்க 120 மீட்டர். அப்போ ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பில்டிங். அதாவது சாரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பில்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு தான் கண்டுபிடிக்கும். செகண்ட் பில்டிங், அதாவது ஃபர்ஸ்ட் பில்டிங்ன்றது எது இங்கே அப்படின்னு பார்க்கும்போது, இஃப் த ஹைட் ஆஃப் த செகண்ட் பில்டிங்னா இந்த பெருசாக இருக்கு பாரு, தான் செகண்ட் பில்டிங். இந்த சின்னதாக இருக்கு இல்லையா, அதுதான் ஃபர்ஸ்ட் பில்டிங். சரிங்களா? அவங்க எங்கிருந்து பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்கணும், எது ஃபர்ஸ்ட் பில்டிங் எது செகண்ட் பில்டிங் அப்படின்னு பார்க்கணும். பாருங்க, த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பில்டிங் வென் சீன் ஃப்ரம் த செகண்ட் பில்டிங். நல்லா புரிஞ்சுங்க, செகண்ட் பில்டிங்லேருந்து பார்க்கும்பொழுது அப்படின்னு கொடுக்குறாங்க. சரிங்களா? செகண்ட் பில்டிங்லேருந்து பார்க்கும்பொழுது அப்படின்னு தான் கொடுக்குறாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இது பண்ணிக்கணும். சரி, அடுத்தது பாருங்க. இப்போ அதுக்கான டயக்ராம் பாருமா. ஸோ அதுக்கான டயக்ராம் பாருங்க. இதில் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் பில்டிங்ன்றது தான் சிடி தான் ஃபர்ஸ்ட் பில்டிங். செகண்ட் பில்டிங் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி தான் செகண்ட் பில்டிங். ஏபியோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ 120 மீட்டர். இப்போ ஃபர்ஸ்ட் பில்டிங்கோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் கேட்குறாங்க. அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் பாருங்க. இது எக்ஸ். சரிங்களா? எக்ஸ்ன்னு எடுத்துட்டு பாருங்க. சிடி எக்ஸ்னா அதுக்கு நேரம் ஹரிசாண்டலாக பார்க்கும்போது இந்த இது வந்து அது எக்ஸ் தான் வரும். சரிங்களா? சிடி எக்ஸ்னா அதே மாதிரி பிஇ எக்ஸ். சரிங்களா? அதே மாதிரி இங்கே 45 ஆங்கிள் வந்து 45 கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ ஆக்சுவலாக இங்கே ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஒரே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தாங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஏஇசி இதை மட்டும் எடுத்துக்க போறோம். அவ்வளோ ஒரு ஆங்கிள் தானே கொடுத்துருக்காங்க. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி அழகாக நம்ம எக்ஸை கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோ ரொம்ப ஈஸி. சரி பாரு, இந்த எக்ஸை ரெண்டா பிரிச்சிருக்காங்க பாரு. இது எக்ஸ்னா இப்போ ஏஇயோட லென்த் எவ்வளோ வரும்? இது ஃபுல் லென்த் 120. இந்த 120லேருந்து எக்ஸை லெஸ் பண்ண என்ன வரும்? ஏஇ கிடைச்சிடல, அதான் 120 மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே. இப்போ என்னென்னலாம் கிவன் அதெல்லாம் எழுதிருக்காங்க பாருமா. ஹைட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பில்டிங் வந்து சிடி எக்ஸ், ஹைட் ஆஃப் த செகண்ட் பில்டிங் வந்து ஏபி 120, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பில்டிங் வந்து 70 பாரு. இது பிடி 70னா அப்போ சியும் 70. ஏன்னா ஹரிசாண்டல் தானே, அப்படியே பேரலாக தானே இருக்கு ரெண்டு பில்டிங்கும். சரி, ஓகே. இப்போ அப்படியே பாருங்க, இப்போ எதை யூஸ் பண்ணலாம்? டான் தீட்டா தான் யூஸ் பண்ண பாருங்க. தீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ஆப்போசிட் என்னமா
ஏஇ பை இசி. சரிங்களா, அதை தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். பாருங்க, ஏஇ பை இசி பாருங்க, tan 45 ஈக்குவல் டு ஏஇ பை இசி. tan 45 வந்து நம்ம 1 ஈக்குவல் டு ஏஇ வந்து 120 மைனஸ் எக்ஸ் டிவைட் பை இசி வந்து 70. அவ்வளோதான். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த 70 கிராஸ் பண்ணீங்கன்னா இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டின்மா. 70 ஈக்குவல் டு 120 மைனஸ் எக்ஸ். நமக்கு எக்ஸ் தான் வேணும், மைனஸ் எக்ஸ் அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம், ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும். இந்த 70 அப்படியே ரைட் சைடு கொண்டு போயிடலாம். அப்போ 120 மைனஸ் 70 அப்போ என்ன வரும், எக்ஸ் ஈக்குவல் டு 50. அப்போது ஹைட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பில்டிங் வந்து என்ன வரும் நமக்கு ஆன்சரு, 50 மீட்டர். அடுத்த கொஸ்டின், ஹைட் ஆஃப் த பில்டிங் வந்து ஃபர்ஸ்ட் பில்டிங் வந்து 50 மீட்டர். அடுத்த ப்ராப்ளம் தேர்ட் பர்மா. From the top of tower 60 meter high, the angle of depression of the top and bottom of the vertical lamp post are observed to be 38 degree and 60 degree respectively. Find the height of the lamp post. lamp post height என்றாங்க. அதாவது ஒரு இப்போ நம்ம டயக்ராம் பாருங்க, ரஃபா போடுற பாருங்க, புரியுதா பாருங்க. இப்போ என்னன்னா ஒரு டவர் இருக்கு, சரியா, டவர் போட்டாச்சு, ஒரு லேம்ப் போஸ்ட் இருக்கு, சரிங்களா இருக்கு. இப்போ இந்த டவரோட ஹைட்டு கொடுத்துட்டாங்க 60 மீட்டர், சரிங்களா. இப்போ இந்த டவரோட டாப்ல இருந்து அந்த லேம்ப் போஸ்டுடைய டாப்பையும் பார்க்குறாங்க, அதோடைய பாட்டமையும் பார்க்குறாங்க, சரிங்களா. அதில் அந்த டாப்ல இருந்து என்ன பார்க்குறாங்க, அந்த லேம்ப் போஸ்டோடைய டாப்பையும் பார்க்குறாங்க. எவ்வளோ ஆங்கிளில் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஆங்கிளில் பார்க்குறாங்க, 38. அதோடைய டாப் வந்து 38ம் அதோட பாட்டமை 60, சரிங்களா. இப்போ இந்த இடத்துல அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட்டாக பேரல் லைன் போட்டுக்கலாம், அவ்வளோதான். இதான் டயக்ராம், சரிங்களா. இப்போ இந்த டயக்ராம் வச்சு என்ன பண்ணணும், நம்ம எதை கேட்குறாங்க அப்படின்னா, ஃபைண்ட் ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்டோடைய ஹைட்டு. அதே மாதிரி இங்கே 38ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, tan 38 தெரியாது இல்லையா, அதனால அதுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க 0.7813. அதே மாதிரி √3க்கு வந்து 1.732 கொடுத்துருக்காங்க, அதை அப்ளை பண்ண போகிறோம். சரி பாருங்க, முதல்ல டயக்ராம் பாருங்களேன். டயக்ராம் பாருங்க. இப்போ 60 மீட்டர் ஹைட் இருக்கிற ஒரு பில்டிங், ஒரு டிஆர்ன்றது பில்டிங், அதுல இருந்து இந்த எல்பின்றது லேம்ப் போஸ்ட், அதை பார்க்குறாங்க. எவ்வளோ ஆங்கிள் பார்க்குறாங்கன்னா, எவ்வளோ ஆங்கிள் 38 60. இந்த இடத்துல தவறாக கொடுத்துறாங்க, 13 கொடுத்துறாங்க, ஆக்சுவலாக அது 38, சரிங்களா. 38 அதே மாதிரி 60. இப்போ இது என்ன 5 மார்க் கொஸ்டின், 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரும். எப்படின்னா இங்க பாருங்க, டிடபிள்யூ இந்த இது ஒரு ஆங்கிள், டிடபிள்யூஎல், சரிங்களா. பாரு டிடபிள்யூஎல் இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதே மாதிரி டிஆர்பி இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி இப்போ நம்மளை எதை ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா, இந்த லேம்ப் போஸ்டோட ஹைட் எக்ஸ், இது பாருங்க, லேம்ப் போஸ்டோட ஹைட் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு அப்படியே ஹரிசாண்டலா இருக்கிறது அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா இந்த டபிள்யூஆரோட வேல்யூ எக்ஸ். அப்போ இந்த டிடபிள்யூ என்ன வரும் அப்படின்னா 60 மைனஸ் எக்ஸ், ஏன்னா ஃபுல் ஹைட் வந்து 60 இல்லையா, போன சம்ல பார்த்தாலும் அதே மாதிரி 60 மைனஸ் எக்ஸ், சரிங்களா. அடுத்தது இதோட டிஸ்டன்ஸ், அந்த லேம்ப் போஸ்ட்டுக்கும் டவருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 7y, சரிங்களா. ஸோ ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, என்னென்னலாம் கிவன் பாருங்க. ஹைட் ஆஃப் த டவர் டிஆர் 60 மீட்டர், ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் எக்ஸ் டபிள்யூஆர். அதேமாதிரி அந்த டபிள்யூஆர் வந்து எக்ஸ் அப்படின்னா டிடபிள்யூ வந்து 60 மைனஸ் எக்ஸ். இந்த டிடபிள்யூ கண்டுபிடிக்கிறேன். எப்படின்னா இந்த ஃபுல் லென்த்ல இருந்து, அதாவது டிஆர்ல இருந்து, சாரி டிபில இருந்து, சாரி டிஆர் தானே, டிஆர்ல இருந்து எதை லெஸ் பண்ணினோம், இந்த ஆர்டபிள்யூ லெஸ் பண்ணிட்டுனா உனக்கு என்ன கிடைச்சிடும், டிடபிள்யூ கிடைக்கும். டிஆர்ன்றது 60 மைனஸ் ஆர்டபிள்யூன்றது எக்ஸ்ட்ரா, அப்போ 60 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க டிடபிள்யூ, சரிங்களா. ஓகே, இப்போ ஒவ்வொன்றா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி போடலாம் பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருமா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் டிஆர்பி பாருங்க, டிஆர்பி. இப்போ இதில் அதே tan θ தான் பயன்படுத்த போகிறோம். ஆப்போசிட் என்ன வரும் பாருங்க, டிஆர் டிவைடட் பை என்ன வரும் நமக்கு ஆர்பி, சரிங்களா. 60 டிகிரி. ஆர்பின்றது ஒய், சரிங்களா. ஒய்ன்னு எடுத்துக்கலாம், நீங்கள் ஆர்பினே விட வச்சுக்கலாம், சரிங்களா. ஒரு சிலர் ஆர்பினே வச்சுக்குவாங்க, ஒய்ன்னு வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. சரிங்க பாருங்க, tan 60 வந்து √3 ஈக்குவல் டு டிஆர் வந்து 60 பை ஒய். இப்போ இதுலேருந்து கிராஸ் பண்ணிங்கன்னா ஒய் ஈக்குவல்னா வரும் 60 பை √3. இந்த 60 பை √3 என்ன பண்ணால் √3 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கிறாங்க. இப்போ இதை √3 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா 60 √3 டிவைடட் பை இந்த √3 இன்ட்டு √3 மல்டிப்ளை பண்ணால் 3 ஆகிடும், ரூட் கேன்சல் ஆகிடும். இந்த 3க்கும் 60 கேன்சல் பண்ணால் 20, அப்போ 20 √3ன்னு வருது ஒய்யோட வேல்யூ. சரி, ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இன்னொரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குல்ல, என்னது, டிடபிள்யூஎல். ஸோ டிடபிள்யூஎல் எடுத்துக்கிறோம். இங்கே பாருங்க, டிடபிள்யூஎல் பாருங்க, டிடபிள்யூஎல். இப்போ இதை எடுத்துட்டோம்னா இதுவும் அதே tan θ தான். ஆப்போசிட் வந்து என்னது, டிடபிள்யூ பை டபிள்யூஎல். டபிள்யூஎல்னாலும் ஆர்பினாலும் ஒன்று தான், ஒய் தான் நான் கண்டுபிடிச்சலாம், அதை அப்ளை பண்ண வேண்டியதான். டிடபிள்யூ வந்து 60 மைனஸ் எக்ஸ், அதை அப்ளை பண்ண வேண்டியதான். ஆங்கிள் வந்து என்னது, tan 38 டிகிரி பாருங்க.
ஆக்சுவலாக இந்த கொஷனில் வந்து 13 மாற்றிக்குமா, அந்த கொஷனில் வந்து தேர்ட் சம் வந்து 38ன்னு கொடுத்துருக்காங்கங்க. ஆக்சுவலாக இது வந்து tan 30 மாற்றிங்க, இதுக்கு தேவையில்லை. அந்த இது tan 30 வச்சு தான் போட்டிருக்காங்க ஃபுல்லாக. ஸோ tan 30 equal to TW by WL. tan 30 வந்து என்னது 1/√3 equal to TW வந்து 60 minus x by y. ஒய்யோட வேல்யூ தான் நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்லைம்மா, ஒய்யோட வேல்யூ நமக்கு தெரியும், அதை அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறாங்க, ஒய்யை கிராஸ் பண்ணுறாங்க, இங்கே கிராஸ் பண்ணிடுறோம். ஒய் ஈக்குவல் டு இந்த √3 கிராஸ் பண்ணிங்கன்னா √3 × 60 minus x, இது 2. ஃப்ரம் 1 and 2, ஃப்ரம் 1 and 2 ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ண முடியும். ஏன்னா ஃப்ரம் 1ம் ஒய் ஈக்குவல் டு தான் இருக்கும், ஃப்ரம் 2ம் ஒய் ஈக்குவல் டு தான் இருக்கும். ஃப்ரம் 1 வந்து என்னன்னா ஒய் ஈக்குவல் டு 20√3 இல்லையா, அதை இங்கே அப்ளை பண்ணிடுறோம். 20√3 ஈக்குவல் டு √3 × 60 minus x. சரிங்க, அந்த ஒய் இருக்க இடத்துல √3 அப்ளை பண்ணிடும். அவ்வளோதாம்மா. இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்க பார்க்கலாம். என்ன பண்ணலாம், இந்த √3 கேன்சல் பண்ணுங்க, இந்த √3 கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன 20 ஈக்குவல் டு 60 minus x, இந்த மைனஸ் எக்ஸ் லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும். இந்த 20 ரைட் சைடு கொண்டு வந்தால் minus 20 ஆகிடும். 60 minus 20, அப்போ x ஈக்குவல் டு 40. அப்போ ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் வந்து 40 மீட்டர். ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் வந்து 40 மீட்டர். அடுத்த ப்ராப்ளம், ஃபோர்த் ப்ராப்ளம். An aeroplane at a altitude of 1800 meter, find that the two boats are sailing towards in the same direction. The angle of depression of the boats as observed from the aeroplane 60 degree and 30 degree respectively. Find the distance between the two boats. ஏற்கனவே இதே மாடல் நம்ம எக்ஸாம்பிளில் போட்டிருக்கோம். சரிங்களா, என்னன்னா போன சம்மில் வந்து அந்த லைட் ஹவுஸ் பேஸ் பண்ணி போட்டிருப்போம். லைட் ஹவுஸ் கொடுத்துருப்போம். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஹெலிகாப்டர் வந்து ஒரு ஹெலிகாப்டர்லேருந்து பார்க்குறாங்க, வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் வித்தியாசம். பாருங்க, ஏன்றது ஹெலிகாப்டர், இங்கே இருந்தால் என்ன பண்ணுறாங்க, ரெண்டு போட்டை பார்க்குறாங்க. ஒரு போட்டை B1, இன்னொரு போட் வந்து B2. ஒன்று வந்து எவ்வளோ ஆங்கிளில் பார்க்குறாங்க, ஒன்று வந்து 30 டிகிரியில் பார்க்குறாங்க, இன்னொன்று வந்து 60 டிகிரியில் பார்க்குறாங்க. சரிங்களா, அந்த ஆங்கிள் ஆஃப் டிஃப்ரெஷன் பார்க்கும்போது இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த ஆங்கிள் ஆஃப் டிஃப்ரெஷன் பார்க்கும்போது இப்போ 30ன்னு வச்சுங்களேன், 30 60 அப்படின்னா இதில் எதை 30 எதை 60 எடுக்கிறதுனா, இப்போ பாருங்க, இது வந்து 30 வரும், இது வந்து நம்மளுடைய பார்வை வந்து ரொம்ப கீழே பார்க்குறோம் இல்லையா, அப்போ அது 60. அது கரெக்டாக பார்த்துங்க, ஏன்னா ஒரு சிலருக்கு அது ஒரு கன்ஃபியூஸ் ஆகும், எது 30 போகிறது எது 60 போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, எங்கே பாருங்க, இது 30னா அப்போ இதுக்கு அப்படியே ஆல்டர்னேட் வந்து என்னது, இது 60, சாரி 30. அதே மாதிரி இது 60னா அதுக்கு ஆல்டர்னேட் வந்து இது 60. சரிங்களா, ஓகே. இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஹைட், அதாவது அந்த ஹெலிகாப்டர் வந்து கிரவுண்ட்ல இருந்து எவ்வளோ ஹைட்ல இருக்குன்னா 1800 மீட்டர் ஹைட்ல இருக்கு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, B1 B2க்குள்ள டிஸ்டன்ஸ், போட்டுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சு, சரி அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இங்க பாருங்க, Pக்கும் B1 இந்த ஃபர்ஸ்ட் போட்டுக்கும் உள்ள அந்த இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா, இப்போ எல்லாம் எழுதி பார்க்கலாம். AP ஹைட் ஆஃப் த பிளேன் ஃப்ரம் த கிரவுண்டு, தரையிலிருந்து பிளேன் வந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்னா 1800 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. B1 B2 வந்து என்னது, பொசிஷன் ஆஃப் த போட்ஸு. அடுத்தது B1 B2க்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் மீட்டர், Pக்கும் B1க்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். சரி, முதல்ல வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் APB1, APB1, இதை B1 B2 தான் எடுத்துக்கணும் இல்லை, நீங்கள் ABCDன்னு கூட எடுத்துக்கலாம். சரிங்களா, ஒரு போட் வந்து B ஆகும், ஒரு போட் வந்து C ஆகும், அந்த மாதிரிலாம் கூட எடுத்துக்கலாம் நீங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, பாருங்க, இப்போ எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா tan θ தான் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்க, தீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்குது tan θ, AP டிவைடட் பை PB1. AP வந்து 1800 டிவைடட் பை Y. இது வந்து என்னது, இது tan 60 ஈக்குவல் டு tan 60 வந்து என்னது √3. சரிங்களா, அப்போ இதுல இருந்து என்ன பண்ணலாமா, ஒய்யை கண்டுபிடிச்சலாம். பாருங்க பாருங்க, tan 60 ஈக்குவல் டு 1800 டிவைடட் பை ஒய், கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா tan 60 வந்து √3 இல்லையா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஒய் ஈக்குவல் தான் வரும் நமக்கு 1800 பை √3. இது என்ன பண்ணுங்க, √3ஆல மல்டிப்ளை பண்ணி √3ஆல டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ண என்ன வரும்னா, அதாவது ஒய் ஈக்குவல் டு 1800 √3 டிவைடட் பை 3 வரும். இந்த 3க்கும் 1600 800 அடிச்சா 600 வரும். அப்போ 600 √3ன்னு வரும் ஒய் ஈக்குவல் டு. ஸோ நம்ம ஒய் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி ஒய் கண்டுபிடிச்சிட்டு, அடுத்து ரெண்டாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ண போகிறோம். ரெண்டாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்ன பாருங்க, இங்கே பாருங்க, APB2 இதை எடுத்துட்டுன்னு வச்சுங்க, tan θ ஆப்போசிட் வந்து என்ன வரும், AP, அதாவது tan 30 டிகிரி வரும். tan 30 டிகிரி ஈக்குவல் டு AP டிவைடட் பை என்ன வரும், PB2. இந்த PB2-வை ரெண்டா பிரிக்கணுமா, PB1 அதாவது ஒய் பிளஸ் எக்ஸ்ன்னு பிரிச்சுக்கணும். டினாமினேட்டர் ஆகிடும் ஒய் பிளஸ் எக்ஸ். AP வந்து நமக்கு தெரியும் 1800. அதே மாதிரி tan 30 வந்து 1/√3. அவ்வளோதான். இப்போ இதை கிராஸ் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அதாவது B1க்கும் B2க்குள்ள டிஸ்டன்ஸ் ஒய் தான் நமக்கு தெரிஞ்சிட்டு இல்லை, போன ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல அதனை கண்டுபிடிச்சோம். அதை என்ன பண்ணலாம், சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். கடைசியா சப்ஸ்டிட் பண்ணி நம்ம அதை கொண்டு வந்துடலாம். சரி பாருங்க, இப்போ அதுதான் பண்றாங்க பாருங்க.
இங்கே பாருங்கள் tan 30 ஈக்குவல் டு tan 30 ஈக்குவல் டு 1800 பை எக்ஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸு. இதில் வந்து tan 30 வந்து 1/√3. இதை கிராஸ் மல்டிப்ளை இந்த √3 கிராஸ் பண்ணிடுறாங்க. ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1800√3. இதில் ஒய்யோட வேல்யூ தான் 600√3 இல்லையா, அதை அப்படியே ரைட் சைடு கொண்டு போனால் மைனஸ் ஆகிடும். ஒய்க்கு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், அதை சப்ஸ்டிட் பண்ண. அப்போ எக்ஸ் தான் நமக்கு வேணும், எக்ஸ் நமக்கு வேணும். இந்த 600√3 அந்த பக்கம்னா -600√3 ஆகிடும். நல்லா புரிஞ்சுங்க. 1800√3லேருந்து 600√3 லெஸ் பண்ணால் 1200√3. அவ்வளோதான் ஆன்சர். அப்போ √3க்கு வேல்யூ வந்து 1.73 போட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2078.4. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ், அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ போர்ட்ஸுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து அதான். சரிங்களா?